திருவண்ணாமலை மகாதீபம். கீழே கோடி பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்க மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் அந்த பேரொளி ஏற்றப்படுவதற்கு முன் கோயிலுக்குள்ளே ஒரு ரகசியமும் மலைக்கு மேலே ஒரு புனித சடங்கும் நடக்கிறது. அந்த 1 மணி நேரத்தில் மலை உச்சி மேடையில் என்ன நடக்கிறது? அது வெறும் விளக்கு ஏற்றும் நிகழ்வு அல்ல, அதுவே 3 மகா பூஜைகள். மகா தீபம் என்பது சிவனின் 3 கண்களான இச்சை, கிரியை, ஞானம் ஆகியவற்றின் கூட்டு வடிவமாக கருதப்படுகிறது. இந்த 3 அம்சங்களை வழிபடும் 3 புனித சடங்குகள் நடக்கின்றன. நெய்திரிக்கு பூஜை. தீபத்தின் பிரதான பொருள்களான நெய்த்திரி மற்றும் கொப்பரைக்கு முறைப்படி சிவாச்சாரியார்கள் பூஜை செய்கிறார்கள். பல டன் நெய்யை எரிக்கும் பிரம்மாண்டமான திரிக்கு செய்யப்படும் இந்த பூஜை இறைவன் மீது பக்தன் கொண்ட செயல்பாட்டு சக்தியை குறிக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் தரிசன பூஜை. சரியாக மாலை 6 மணிக்கு சிவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிப்பார். பார்வதியை பாதியாக ஏற்று அவர் காட்சி தரும் அந்த தருணமே தீபம் ஏற்றப்படும் தருணமாகும். இது உலக உயிர்களின் மீது இறைவன் கொண்ட விருப்ப சக்தியை, இச்சை வெளிப்படுத்துகிறது. சித்தர்களின் அக்னி ஆராதனை. பல 100 ஆண்டுகளாக மலை உச்சியில் தவம் செய்யும் சித்தர்கள் தீபம் ஏற்றப்படும் போது தங்கள் தவத்தின் ஞான சக்தியால் அக்னியை ஆராதனை செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த கூட்டு ஆராதனையே அஞ்ஞானத்தை அகற்றும் ஞான ஒளியாக மலை